நாங்கள் வந்து மகாபோதியை முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போகிற பாதையில் ரோடில் ஒரு சென்டரில் ஒரு இது இருந்து ரொம்ப அழகாக இருந்து அவர் கோயிலில் கொண்டு இறக்கி விட்டார். இறக்கி விட்டாக்கி அது பார்க்க ரொம்ப மாடர்னாக இருந்து பெரிய கோயிலாக இருந்து. ஆனால் எனக்கு இந்த கோயில் என்னன்னு முதல்ல தெரியாது. அவர் பேர் மட்டும் தான் சொன்னார். அது பேர் வந்து சந்தஹிரா சாயா சேயா அப்படின்னு ஏதோ இருக்கு. ஓகே, அதை வாஸ்து பார்த்தாக்கி அது வந்து ராஜபக்ஷியால 2010 கட்டினது. ஓகே, நான் முதல்ல லைட்டாக வாசல் உள்ளே போனேன். அதுக்கு பிறகு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, என்னது அப்படின்னு. எனக்கு அது இதுக்கு மேலே போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஆக்சுவலாக. நான் இதில் இருந்தேன் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து திருப்பி வந்து வாசித்தாக்கி அது பேசிக்கலாக வந்து அவர் வந்து தன்னை ஒரு ராஜா மாதிரியும், அந்த காலத்தில் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை வீழ்த்தும் போது அதை கொண்டாடுறதுக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க, இல்லை இளைஞராக கட்டுவாங்களா, அதே மாதிரி அந்த அங்கே உள்ள சிவில் வாரை முடிச்சதுக்கு அவர்கிட்ட கோயில் கட்டியிருக்கு. அவர் ஒரு கோயில் கட்டியிருக்காரு அதை வெட்டிக்கு. ஓகே, அது என்னது அது, அதாவது அன்பின் புத்தருக்கு இது ஒரு அவமானமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவது இறந்தது வந்து 2 பக்கமே இறந்துருக்காங்க, இன்னசென்ட் மக்கள் நிறைய இறந்துருக்காங்க. அதை கொண்டாடுறதுக்கு அதை கொண்டாடுற மாதிரி ஒரு பெரிய மானுமெண்ட் கட்டுறது வந்து டெமோக்ராட்டிக் வேர்ல்டுக்கு கேவலம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனிவே, அடுத்தால இன்னொரு இடத்துக்கு வந்தோம். அது பேர் விசகிரியா. விசகிரியா அப்படிங்கிறது வந்து இது வந்து அங்குள்ள மொனஸ்ட்ரினாக்கி மடம், படிக்கிற அவங்களுடைய மடம். இதை ஆரம்பித்தது வந்து தேவன் நம்பிய திசை. இவர் தான் அந்த பிசி, அதாவது பிசியில் ஆரம்பிச்சிருக்காங்க இது. ஓகே, இவர் தான் நம்ம மகாபோதி மரத்தை நட்டவர். ஓகே, அதுக்கு பிறகு இது வந்து கசையப்பா. நம்ம கசையப்பாவை எங்கே பார்த்துருப்போம்னா சிகிரியாவில் பார்த்துருப்போம். அந்த மாடன் ராவணன், இல்லைக்கு ராவணன் மறைஞ்சு சொந்தக்காரர். ஓகே, சிகிரியாவில் அவர்கிட்ட தான். அவர் டைமில் இதை நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே ஒன்றும் இல்லை, பெரிய அளவில் இல்லை. அங்கே அந்த மலையில் இருந்த அங்கே அவங்க யூஸ் பண்ணதுக்கான ஓட்டைகளும் அந்த எழுத்துக்களும் தான் இருக்குது. எழுத்து வந்து இது ஆன்சியன் பிராமி அப்படிங்கிறாங்க. எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது நம்ம பழைய தமிழ் வார்த்தைகள் மாதிரி தான் இருக்குது. அவங்க ஆன்சியன் பிராமி அப்படிங்கிறாங்க. மற்றபடி அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, அந்த மலைகளுக்கு கீழே அவங்க தங்கி இருந்திருக்காங்க பிட்சுகள். அங்கங்கே அவங்க அந்த சின்ன கெட்டி வச்ச படிகளும் ஓட்டைகளும், அது எதுக்கு ஓட்டைகள் எதுக்கு யூஸ் பண்ணாங்க தெரியல, அதான் இருக்குது. அங்கங்கே போர்டு வச்சு அவங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் அவங்க என்ன சிங்களத்துலேயும் அந்த இது வச்சுருக்காங்க. ஓகே, நிறைய சின்ன 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 அந்த தூணுகளாக இருக்குது. எங்கே போனாலும் தூணுகள், எல்லா கோயிலையும் தூணுகள் இருக்காது அங்கே, என்னென்னு புரியலை. அதுக்கப்புறம் இங்கே வந்தாக்கி இங்கே அந்த இது இருக்குது, நிலாக்கள், அதாவது முன்ஸ்டோன் இருக்குது. முன்ஸ்டோன் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே அங்கே அது வந்து ஒரு இதாக கோயிலாக தான் இருக்க முடியும். அங்கே மேலே வந்து பார்த்தா வழக்கம் போல் அங்கே ஒன்றும் இல்லை. நான் சுற்றி பார்த்தேன், இந்த மலைக்கு மேலே சுற்றி பார்த்தாக்கி பூரா புத்த கோயில்களாக தான் தெரியும். அங்கே பண்ணோம். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே என்ன, அங்கே ஃபேமிலி வந்து அங்கே ஃபோட்டோ விட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து இதை வந்து அரைக்கிற கல் மாதிரி தெரிஞ்சு அது போட்டிருக்காங்க. இதில் பூரா அவங்க எழுத்துக்கள் இருக்குது, பழைய அவங்க எழுத்துக்கள் இருக்குது. அது யார் என்ன டொனேஷன் கொடுத்தா அப்படிங்கிற இன்ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பாறைகள்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊர் பக்கத்தில் ஆரல்வாய்மொழின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் வந்து வெஸ்டர்ன் காட்டுடைய கடைசி பாஸ். ஓகே, அதுக்கு அதை பார்த்தா அதில் இந்த மாதிரி தான் நிறைய பெரிய பெரிய பாறைகளாக இருக்கும், போல்டர்ஸாக இருக்கும். அதை பார்த்த தான் எனக்கு வந்துச்சு. இது ஒரு குடும்பமாக இல்லை ஏதாவது இன்ஸ்டியூஷனாக வந்திருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துல வந்து போனாக்கி அங்கேயும் பாறைகளாக தான் இருக்குது. பாறைகளோடி உள்ளோடி போனாக்கி அங்கே வந்து உள்ள ஒரு வீடு மாதிரி இருக்குது. அது கல்லில் தூணு வச்சு இப்போ வந்து அதாவது அதை ரினோவேட் பண்ணுறாங்கன்னு தெரியல.
அது வந்து மாடர்ன் செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. அது செங்கல்கள் வச்சு அந்த கல் தூண வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஒரு வீடு 2 பாறைக்கு இடையில ஒரு வீடு அளவுக்கு அந்த இடம் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அவங்க வந்து கல்ல வச்சு கட்டினதுக்கு இது செங்கல் வச்சு கட்டினதுக்கு பதிலா பழைய காலத்து மாரி கல்ல வச்சு ஏதாவது பண்ணியிருக்கலாம். பழைய இது அப்படியே பண்ண மாரி இருக்கும். எனிவே அத கட்டி வச்சிருக்காங்க. அதையும் பார்த்தோம். ஓகே. மற்றபடி இங்க எது என்னது அப்படிங்கிறத பெரிய அளவுல ஒண்ணும் தெரியல. பார்த்தோம். நல்லா தான் இருந்து பார்க்குறதுக்கு அந்த கல்லுகளுக்கு இடையில அந்த காலத்துல. மாரி ஒரு இதுல கல்லால செய்த ஒரு இதுன்னா க க க கால கழுவுறதுக்கு வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கால் வைக்கிறது 2 இடம் இருக்கு. அதுக்கப்புறம் தண்ணி வெளிய போறதுக்கு இடம் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. தண்ணி வெளிய போறதுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்த கால கழுவி விட்டு தண்ணி அந்த பாட்டு வெளிய போற மாரி. நல்லா இருந்து. ஓகே. அத முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு கோயிலுக்கு வந்தோம். அது பேரு மிர்ச வெட்டியா விஹாரா. ஓகே. இத வந்து துத்துகு காமுனு அப்படிங்கிறது 161வது பிசில கட்டியிருக்காரு. ஓகே. இந்த கோயிலும் வந்து அதாவது ஒரு 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அவரு தான் வந்து சோழர்களுடைய அதாவது மனுநீதி சோழர் அப்படிங்கும்ல அவங்க எல்லாளா அப்படிங்கிறாங்க. அவரு வெற்றி கொண்டு அவங்க சிங்கள இத அனுராதபுரத்துல இது பண்ணாரு. அந்த வெற்றிய கொண்டாட கட்டுனாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க அவரு வந்து அந்த அங்குள்ள சாப்பாடு வந்து அங்குள்ள சங்கத்துக்கு குடுக்கறதுக்கு முன்னாலே அவரு சாப்பிட்டாரு. அதுக்கு அத பனிஷ்மென்ட்டா கட்டுனாங்க அப்படிங்கிறாங்க. எனிவே இந்த ஒரு இடத்துல தான் அதாவது அந்த சுவருக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுன மாரி இருக்கு. அது என்ன மாரின்னு தெரியல. அது பழைய பழைய சுவர் உள்ள இருக்கா? இல்ல காட்டுறதுக்காக அது மாரி கட் பண்ணி வச்சிருக்காங்களா? என்ன பண்ணல. இது கட் பண்ணி பண்ண மாரி தெரியுது. ஆனா இது நெறைய இடத்துல நெறைய ரினோவேட் பண்ணியிருக்காங்க இந்த இது. இந்த கோயில. தெரியல. அதுக்கு வெளியே வந்தாக்கி ஒரு ஆ தங்க அ ஓகே. தங்கமா தங்கம் முலாம் பூசப்பட்டதான்னு தெரியல. ஒரு யானை இருக்கு. யானையும் வந்து எங்கேருந்து எங்க போச்சுன்னு தெரியல. இந்து மதத்துலருந்து இங்க போச்சா? இல்ல இங்கேருந்து இந்த யானையோட இம்பார்ட்டன்ட் இந்து மதத்துக்கு வந்தான்னு தெரியல. எனிவே ஆ உள்ள வழக்கம் போல இந்த பழைய கோயில்ல இந்த மாடர்ன் கோயில் ஒண்ணு இருக்குங்களா? அந்த மாரி கட்டி வச்சிருக்காங்க. புத்தர்லாம் நல்லா இருக்கு. கலர் வழக்கமே அவரு வழக்கமாவே ஆரஞ்சும், மஞ்சளும், வெள்ளையுமா இருக்காரு. நல்லா இருந்தது. பார்த்தோம். இதுதான் அனுராதபுரத்தினுடைய சீரிஸ்ல கடைசி வீடியோ. அடுத்த வீடியோல உங்கள பார்க்கறது வர